நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாம இங்கிருந்து எப்படியாவது அம்மாவை தூக்கிட்டு போய் ஆகணும். தூக்கிட்டு போறதுக்கு அவங்க ஒன்னும் வாழைத்தாரு கிடையாது. அத்தை கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும். சுமேஷோட கையில இருந்து நமக்கு வீடு கட்டுறதுக்கான இடம் கிடைச்சாலே போதும். எனக்குள்ள அந்த ஆசைதான் இருக்கு. எடி, அதுக்காகத்தான் நான் அம்மாவை கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். நம்ம 2 பேரும் சிறப்பான ஒரு நடிப்பை போடணும். முதல்ல நான் போய் அம்மா கிட்ட ஒரு ஓவர் ஆக்டிங்க போடுறேன். பின்னாடியே நீயும் வந்து அழுது அவங்க காலை பிடிக்கணும். அதெல்லாம் என்னால முடியாதுங்க. பசங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்க வேண்டியது அது அப்பா அம்மாவோடைய கடமை. ஆனா அப்பா எங்க இருக்காருன்னு யாருக்கிட்டே தெரியும்? அட, ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதையும் எடுத்துட்டு போ. இதுல 50 ரூபாய்க்கான பொருள் இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாலா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு லீவு கிடைக்குது. அன்னைக்கு துணி துவைக்கிறது, கிளீன் பண்றதுன்னு டைம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சது? இவ மத்தியானத்துக்கு அப்புறம் லீவ் எடுத்துட்டா. குழந்தைங்க இன்னும் வரலையா? வர டைம் தான்க்கா. நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. செருப்பு விடணுமா என்ன? எதுக்கு? இதான் வாடகை வீடாச்சே, அப்படியே போவோம். அத்தை எப்படி இருக்காங்க? அது எப்படி என்னால சொல்ல முடியும்? நீங்களே போய் அத்தை கிட்ட கேளுங்கக்கா. அத்தைக்கு உன் வீட்டுல எந்த குறையும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தையால உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருந்தது அப்படின்னா? கஷ்டம் குழந்தைக்கு இருக்கிறதுனால அம்மாவுக்கு நேரம் போறதே தெரியாது. ஆனா வெணுக்குட்டன் தான். அவனுக்கும் அம்மாவுக்கும் தான் பயங்கர அட்டாச்மெண்டா இருக்குமே. சின்ன வயசுல நம்ம வேணும் எப்படி இருந்தானோ அதே மாதிரி எல்லாம் இருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே சண்டை தான். அதான் அது வந்து அப்படித்தானே இருக்கணும். அட, பாசம் இருக்கிறவங்க கிட்ட தானே அடிக்கடி சண்டை வரும். நம்மளோட அந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள். என் வீட்டுக்காரருக்கும் சுமேஷ்க்கும் சண்டையே வந்துருச்சு. அநீதியை பார்த்தாலே என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த வீட்ல பல அநீதிகள் நடந்தப்ப கூட நீங்க கை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே. அந்த சமயத்துல நான் ஏதாவது சரக்க கிரக்க போட்டிருப்பேன். அதான் 2 ரவுண்டு உள்ள போயிடுச்சுன்னா இந்த சண்டையை நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். என்னங்க, என் வீட்டுக்காரர் பேர்ல பங்கு இருக்குன்னு சொல்றானே தவிர ஒரு இன்ச் இடம் கூட கொடுக்கவே இல்ல. எல்லாத்தையும் சுமேஷ் அவன் கஸ்டடியில போட்டு வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அனிலா, பருப்பு வடை இருக்குல்ல, ஒன்னு கொடு. அத்தை அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ, அம்மாவுக்கு இல்ல, எனக்கு. இது குழந்தைங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தோம். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, நீங்க சாப்பிட வேண்டாம். சரி, எதையாவது ஒன்னு சொல்லுவியே. இங்க பாரு பாலா, இவர் சோம்பேறி, எந்த வேலைக்கு போறது இல்ல. எங்கேயாவது வேலை இருக்குன்னு சொல்லும் போது அவர் வாயில இருந்து 2 டயலாக் கரெக்டா வருது. இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் அவர் போக மாட்டாராம். நான் எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டர், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. நீங்க வேலைக்கு போய் செலவு பண்றீங்கல்லக்கா, அதனாலதான். நானும் போலன்னா பட்னியா தான் இருக்கணும். ஆஷா என்னடானா அவளுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் ரூம்ல இருந்து கிச்சனுக்கே கொண்டு வரா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் ரூம்ல போய் பூட்டி வச்சுக்கிறா. ஆத்துல தண்ணி அதிகமாகி வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்கிறான்றதுதான் புரிய மாட்டேங்குது. எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா சொத்து அழிஞ்சு போயிடுன்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களேக்கா. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் அவங்களுடைய கண்ணை திறக்கும். அவன் கண்ணு ஒண்ணு நல்ல கண்ணு இல்ல. அவன் பாக்குறத பார்த்தா பிசாச பாக்குற மாதிரி இருக்கு. யாராவது அவன் அடிச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அவனுடைய ஆணவம் எல்லாம் அடங்கும். நான் உன் மேல கோவமா இருக்கேன். நீ கோவப்பட்டா எனக்கு என்னடா? அம்மா, நீ இந்த மாதிரி பட்டும் படாம எல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. அது சரி, நீ என்கிட்ட பேசும்போது ரொம்ப பாசத்தோட பேசுனியா என்ன? அம்மா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்து எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன். யாருக்குடா வேணும் உன் மன்னிப்பு? அப்புறம் அனிலாவும் வந்திருக்கா, அவளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பா. ஓ, அப்படின்னா 2 பேரும் தான் இங்க வந்திருக்கீங்களா? அது என்னன்னே தெரியலம்மா. உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ பாவம். ஐயோ அம்மா, உண்மைத்தமா சொல்றேன், சத்தியமா சொல்றேம்மா. இப்போ நான் தூங்குறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உன்னோட ஆதார் கார்டை எடுத்து வச்சு அதை பார்த்துட்டு அதை தலைக்கு கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குறேன். அது சரி, என்னோட ஆதார் கார்டு உன் கையில இருக்கா? இத பார், நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துரு. எதுக்காக அதை இங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? ஏமா, நீ அங்க வரலாம்ல? நீ தூங்குறதுக்காக அங்க வர்றதுக்கு என்னால கண்டிப்பா முடியாது. அப்படின்னா நானும் அனிலாவும் வேணா இங்க வந்து இருக்கோம். ஐயோ, இங்க பாரு, பிச்சை எடுத்துதான் பெருமாளும் அதை பிடிக்க தெரிஞ்சது அனுமாருங்கிற மாதிரி அந்த பொண்ணு எங்களை வாழ வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்காக இங்க வந்து தங்குறேன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு?
எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒன்ன மாதிரி ஒருத்தன் என் வயித்துல வந்து பிறந்திருக்கானே. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அனிலாவை பாலா கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன். நீ என்ன எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொல்றத அவ காது கொடுத்து கேட்க கூடாது இல்லையா? ஓ, அவளுக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி சொல்ற. அம்மா, நான் உன்னோட மூத்த பையன், உனக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. டேய், எதிரிகளுக்கு கூட அந்தஸ்து இருக்குடா, ஆனா உனக்கு அது கூட கிடையாது. அம்மா, நீ அங்க நம்ம வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்தா இருக்கும். ஓ, உனக்கு அந்தஸ்து வரணுங்கிறதுக்காக நான் அங்க வந்து இருக்கணுமா என்ன? உனக்கும் அது அந்தஸ்து தாமா. அது ஏன்டா, எனக்கு அந்தஸ்து இல்லையா என்ன? ஓ, உங்ககிட்ட எல்லாம் நான் பேச முடியாதுமா. வேணா நான் காலை பிடிச்சு கேட்கறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துதாமா ஆகணும். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்னால இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது. நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. ஹை புல்லட்டு, பெரியப்பா வந்திருக்காங்க போல இருக்கு. வண்டியில இருந்து கீழே இறங்குடா. டேய், அது விழுந்துரும்டா. டேய் வீணு, வண்டியை விட்டு இறங்கு. கீழே இறங்கு வீணு, உன்னதான் இறங்குடா. டேய் வீணு, இதை மட்டும் அம்மா பார்த்தாங்கன்னா செம்ம அடி வாங்குவ. நீ சொல்றல இறங்குடா. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு புல்லட் வாங்க போறேன். அது அப்பதானே, அது அப்ப முடிவு எடுத்துக்கலாம். நீ முதல்ல கீழே இறங்கு. டேய் கீழே இறங்குடா வீணு. நான் இறங்குறேன். நீ ஒன்னும் பிடிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே எனக்கு சத்தியமா தெரியல. ஆஹா, வந்துட்டீங்களா? பெரியம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 1/2 மணி நேரம் இருக்கோம். பெரியப்பா வரலையா? வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். பெரியம்மா, நீங்க தனியாவா புல்லட் ஓட்டிட்டு வந்தீங்க? வழி இல்லாம போனா அதையும் பண்ணிதானே ஆகணும். இந்தாங்க, இத உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க குடிமா. தாங்க. டேய், ஒன்னு சாப்பிட்டா போதும். ஆனா எங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பெரியம்மா சொன்னாங்களே. இதெல்லாம் நீ சாப்பிடறதுக்காக ஒன்னும் வாங்கிட்டு வரல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. டேய் செல்லக்குட்டி. ஹாய் பெரியப்பா. ஓ, நாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ். ஆஹா, இவனுடைய அப்பா கூடயே நீங்க அப்படிதானே இருந்தீங்க. பெரியம்மா, நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன். இதையும் கொண்டு போ. வந்த உடனே யூனிஃபார்மை மாத்தணும்னு உங்ககிட்ட தினமும் சொல்லணுமாடா? அட விடுமா, அதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். நீ வாடா செல்லம், நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வந்துருவோம். நான் இவங்க கூட சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வா, இந்த வடையில கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால பாதி நான் வச்சுக்கிறேன். இந்த புடி, வா. வினுக்கு ஏத்த கம்பெனி தான் அவரு. சதீஷ் மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப க்ளோஸா இருக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. வேணுகோபாலோடைய அனுபவம் தான் தெரியும்ல. அன்னைக்கும் என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. இப்போ என்னோட வாழ்க்கை இந்த குளம் மாதிரி தாண்டா இருக்கு செல்லம். இதை பாரு, கூடி சீக்கிரத்திலேயே உன்னோட நிலைமையும் இதே மாதிரி வந்துடும். அப்படி ஆகக்கூடாதுன்னு நீ நினைச்சா பாட்டிய உங்க வீட்டுல இருந்து துரத்தி விட்டுறணும். அட, உன்னால மட்டும்தான்டா அது முடியும். அவங்கள துரத்துறதுக்கு நான் பட்டாசு கூட வச்சுட்டேன். ஆனா அவங்களுக்கு ரொம்ப தைரியம். ஏய், அவங்களுக்கு தைரியம் எல்லாம் கிடையாதுடா, அவங்களுக்கு காது கேட்காது. அதனாலதான். உன்னை தவிர அறிவு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா? இங்க பாரு, நீ அவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கேன்னா அவங்களுக்கு தோணணும். இங்கிருந்தா எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம செத்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரணும். அப்பதான்டா அவங்க என் கூட வருவாங்க. பெரியப்பா, நீங்க கூப்பிட்டா வர மாட்டாங்களா? டேய், நான் சொல்றதெல்லாம் கேட்டு கண்டிப்பா எங்க அம்மா என் கூட வரமாட்டாங்க. இங்க இருக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா தான் கண்டிப்பா எங்க அம்மா என் கூட வருவாங்க. புரியுதா? டேய், உன்னோட பாட்டி, அதாவது என்னோட அம்மா, அவங்க மட்டும் அங்க வரலன்னா உன் சித்தப்பா இருக்கானே சுமேஷ், அவன் இருக்கிற எல்லா சொத்தையும் ஆட்டை போட்டுருவான்டா. பாட்டி எங்க இருந்து அனுப்புறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? வழிக்காடா பஞ்சம். நீ இப்படி பண்ணனா உன் பாட்டி இங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. இந்த விஷயத்துல நீ என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்கலாம். நான் உன்னை என் பையனோட இடத்துல தாண்டா வச்சு பார்த்துட்டு இருக்கேன்டா கண்ணா. டேய், எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் இல்லடா. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அப்பாவோட எல்லா குணமும் உனக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு. நீ நினைச்சா இது நடக்கும். ஆமா, அப்பா யார கொன்னாரு? உன் அம்மா இதை பத்தி எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா? எங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. அப்படியா?
உன் அம்மா ஏன் அப்படி நினைக்கிறா? பரவாயில்லடா பெரியப்ப, நான் சொல்றேன், நீ காதை கவனமா வச்சு கேளு. உன்னோட அப்பா, அதாவது என்னோட தம்பி, குடும்பத்து மேல நல்ல பொறுப்பா, கட்டின பொண்டாட்டி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த ஒரு நல்லவனா இருந்தான். அந்த ஆள் தண்ணி அடிக்கிறாரு. ஐயோ, அது சரக்கு இல்லடா கண்ணா, தைரியம் கிடைக்கிறதுக்காக சாப்பிட்ற ஒரு ஆயுர்வேத மருந்து. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம யாரை வேணாலும் வம்புக்கிழுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் நடுராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தனை உங்க அப்பா கொன்னு போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் நல்லவனா இருந்தவங்க அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான்டா. இதை பாரு, குடும்பத்துல ஒரு ஆம்பளை பையனா இப்ப நீ மட்டும்தான் இருக்க. நல்லவனா இருந்தவன் அப்பாவோட வழியை இனி நீ தான் பின்பற்றணும். தேவையில்லாம யாரும் உன் வீட்டுக்குள்ள வந்தாலும் விரட்டி விட்டணும். அவங்கள உள்ளேயே விடக்கூடாது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வந்தாங்கன்னா வேலையை காட்டிடணும். நேத்துக்கு நான் ஒருத்தனோட தலைய பேட்டால அடிச்சு உடைச்சிட்டேன். அப்படியா? சூப்பர்ரா. இப்படித்தான் விளையாடணும். சிக்ஸர் அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொருத்தனும் இருக்கான், அதான்டா அந்த ஆட்டோக்காரன். அவனை இனிமே வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அடிச்சு விரட்டணும். ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா ஜெகதாம்பா, ரெண்டாவது அந்த ஆட்டோக்காரன். இவங்க 2 பேரையும் நீங்க விரட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த வீட்டுல இனிமே நீங்க சந்தோஷமா வாழலாம். ஆமா, அது எப்படி முடியும்? அந்த ஆட்டோக்காரனை இனிமே நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா அம்மா என்ன திட்டுவாங்க, அடிக்கவும் செய்வாங்க. நீ பாட்டியை பயமுறுத்தி முதல்ல அவங்கள எங்க வீட்டுக்கு அனுப்புனாலே போதும். நீ எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிடாத. அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் விஷயம். உன்னோட புருஷன் சோம்பேறியா போனதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் போட்டுட்டு வந்த எல்லா நகையும் வாங்கி பீரோல பூட்டி வச்சீங்கல்ல, அப்ப என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதுதான் என்னோட நகையாச்சே. அதனால எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். உங்களோட வீடும் நிலமும் 3 பேருக்கும் சொந்தம் அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்போ அது எல்லாமே சுமேஷோட கஸ்டடியில இருக்கு. நீங்க 2 பேரும் அங்கதானே இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் அப்படி பண்ணிட்டேன். அவன் ஹோட்டல் நடத்துறதுக்காக அதை வாடகைக்கு விட முடிவு பண்ணிருக்கான். அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது இல்லாம பண்றதுக்கு இனிமே நான் எதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். பாலா, நீ அது இவங்க கிட்ட சொல்லி புரிய வைமா. போலீஸ் மூலமா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பும்போது நீங்க சுமேஷ் கூட தான் இருந்தீங்க. இப்ப அவன் அங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னா இவங்களை அங்க இருந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்க சுமேஷ் கிட்ட பேசி அதை தடுத்து நிறுத்தல அப்படின்னா நான் தனியா அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி, அப்படின்னா அதுவும் நடக்கட்டும். நீங்க பாருங்க அத்தை, நீங்க அப்படிலாம் சொன்னா சரி வராது. எங்களுக்கு உண்டான பங்கு பிரிச்சு கொடுக்கணும். நீங்க தயவு செஞ்சு சுமேஷ் கிட்ட சொல்லி பாருங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க நடு தெருவுக்கு வந்துருவோம். சதீஷ் மாமாவுக்கும் வேணுகோபாலுக்கும் நீங்க தான் ஏற்கனவே இடத்த கொடுத்துருக்கீங்கல்ல. ஆனா அவன் என் வீட்டுக்காரரோட இடத்த அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அந்த ஆஷா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. அவ திருடிதான். அத்தை, நீங்க அதுல இன்வால்வ் ஆகி நாங்க வீடு கட்டி வாழற அளவுக்கு ஒரு 10 சென்ட் நிலமாவது எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அத்தை. அப்படி சொன்னா மட்டும் போதாது, சட்டப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இந்த வயசான காலத்துல இனி எந்த பிரச்சனைக்கும் நான் போறேன். அப்ப நீ சின்ன வயசா இருக்கும் போதே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்கலாம்ல. அப்ப என்னால முடியாம போச்சு. ஓ, இப்போ உனக்கு சின்ன வயசு தானே, போய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாரு. இது பாருமா, என்னாலலாம் உடம்பு வலிக்க வேலை செய்ய முடியாதுமா. என்னோட இதயத்துல 3 பிளாக் இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. எந்த டாக்டர்? அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெரிய டாக்டர், ரொம்ப டேலண்டானவரு. ஆனா அது எனக்கு தெரியாதே. இவ பயப்படுவான்னு தான் இதை நான் இவகிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இனிமே நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, அதை விடுமா. இத பாரு, சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா, தலைவலியா இருக்கு. பாருங்க, இதுக்கு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க காஃபி குடிங்க. அப்படின்னா நீங்க இன்னும் முடிவே எடுக்கலையா? அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அத்தை சொல்றாங்க. அம்மா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீ முதல்ல அங்க வந்து பாரு. நான் தான் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க உன்னை கூட்டிட்டு தான் போவோம். நம்ம பைக்ல ட்ரிபிள்ஸ் போலவா? உன்னோட அபிப்பிராயம் என்ன பாலா? அத நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க முளவுக்காட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்க 3 பசங்களுடைய அம்மான்னு அவங்க மரியாதை கொடுத்தாதான் நீங்க இங்க இருந்து போகணும். அப்படி இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன். நாங்க எங்க அம்மாவை ரொம்ப சிறப்பா பாத்துக்குவோம். என்னடி சொல்ற? சரி, நான் வரேன். எனக்கு சம்மதம்.
எனக்கு இப்பதாம்மா ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் பாலாவோட சம்மதத்தையும் கேட்கணும். பாலா சம்மதிப்பா. நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. அனிலா, அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. ஏய் விடுறா, முதல்ல நான் சொல்றது எல்லாத்தையும் முழுசா கேளு. நான் அங்க வரணும்னா என் கூடவே பாலாவும் அவ பசங்களும் வரணும். நாம எல்லாரும் ஒண்ணா அங்க போலாம். இது சூப்பர். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு படையா அந்த வீட்டுக்கு போலாம். என்னம்மா சொல்ற? நாங்க அங்க வரது சரியா இருக்காது அத்தை. ஆனா நான் இப்ப போறத பத்தி சொல்லவே இல்லையே. சுமேஷையும் அவன் பொண்டாட்டியையும் அந்த வீட்ல இருந்து அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் தான் நாம அங்க போகணும். அப்படின்னா இப்ப வர மாட்டீங்களா? உன் வார்த்தையை நம்பி நாங்க வந்தேன்னா எனக்கு தான் பிரச்சனை. இங்க பாருங்க, முடிவுதான் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன இங்க வேலை? வாங்க போலாம். ஏய் கொஞ்சம் இரு அம்மா, நீ ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணி. இதுக்கப்புறம் யோசனை பண்ண ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் அவன் தனியா அனுபவிக்கணும்னு அத்தை நினைக்கிறாங்க. இவங்களுக்கு நாம 2 பேரு தான் எதிரின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டோம். ஏங்க நீங்க வரீங்களா இல்லையா? வாங்க பாலா, நாங்க கிளம்புறோம். என் பொண்ணு காஃபி போட்டு வச்சிருக்காக்கா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரியா இருக்காது. ஏங்க நீங்க வரீங்களா இல்லையா? வரலன்னா நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன். இரு, நான் வரேன். இரு அம்மா, இதுக்கப்புறமும் நம்ம மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணலாம். செல்லம், நான் முழுக்க முழுக்க உன்னை மட்டும்தான்டா நம்பிக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நீ பண்ணு. என்னங்க? வர இவ ஒருத்தி வரண்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெரி குட். இத நீ பெருசா எடுத்துக்காத பாலா. 2 பேருக்கான சாப்பாடு மிச்சமாச்சுன்னு நீ நினைச்சுக்கோ. நீ என்ன இங்க நின்னுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் என்னதான் தப்பு சொல்றாங்க. அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. அப்படியா? நீ பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கிற நினைப்பா என்ன? நீயே எப்போ எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்து முடி எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என் முடி சாஃப்டா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க. இந்த முடிய பத்தி சொல்றாங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்ணு தெரியல போல. ஓஹோ, எனக்கு அங்கிருந்து பார்க்க மொட்டை போடுற மாதிரி இருந்துச்சு. வேணுகோபாலுடைய மிரட்டல பார்த்து பயந்து போன சில பசங்க இப்போ மறுபடியும் டியூஷனுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா நான் அந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா, இதெல்லாம் என்ன? இந்த வீட்ல பாலாங்கிற என்னோட ஃப்ரெண்டும் அப்புறம் அவனோட குழந்தைங்களும் கூட அவங்களோட மாமியாரும் தங்கி இருக்காங்க. அவங்க சமைச்சு சாப்பிடறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். சிவா, பிரசாத், பெத்த அம்மா அப்பா கிட்டே கை நீட்ட யோசனை பண்றேன்னா உன்கிட்ட நான் கை நீட்டி வாங்கி தோக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. அதனால இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு. அதானே நீ இப்ப என்கிட்ட சொல்ல வர? ஓகே, அது எல்லாத்தையுமே கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. இது என்னோட அன்பளிப்பே இல்லை. நாம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா 7 வருஷம் கழிச்சுதான் நாம மீட் பண்ணிருக்கோம். நான் வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இல்லை, நான் ஒரு கார்டியன் அப்படிங்கிற முறையில தான் உன்னோட விஷயங்களை நான் தலையிடுறேன். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ண வேண்டியது ஒரு கார்டியன், அது என்னுடைய பொறுப்பு தான். அப்படி இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா இது நீ என்ன தாராளமா எடுத்துட்டு போக சொல்லலாம். ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு பயந்துட்டு பட்டினி கிடக்கிற அவசியம் ஒரு காலமும் உனக்கு இல்லை. என்னைக்குமே உன்கிட்ட கை நீட்ட முடியுமா என்ன? உனக்கு வேலைன்னு ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நான் எது வாங்கி கொடுத்தாலும் நீ அதை வாங்கிக்கணும். அதுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு உனக்கும் எனக்கும் அது நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு நான் ஒதுங்கி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா கஷ்டம் மட்டும் என்னை விட்டு போகல. அது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதனாலதான் உனக்கு இந்த எண்ணம் எல்லாம் வருது. உன்னை விட கஷ்டப்படுற பொண்ணுங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போக அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அவங்களோட வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது நீ நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்க. நீ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உன் 2 பசங்களோட எதிர்காலம் மட்டும் உனக்கு போதும்ல பாலா? அதனால தானே நான் இப்பவும் உயிரோட இருக்கேன். என்ன தற்கொலை பண்ணிப்பியா? தேவையில்லாம ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்காத பாலா.
ஒரு வேலை கிடைச்சா முடியிற பிரச்சனை தான் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கு. மனுஷ வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் கஷ்டத்துல மட்டும் வாழ்ந்தது கிடையாது. ஒரு நல்ல காலம் வரும், அத கண்டிப்பா நீயும் உன் பசங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும் தான் நானும் சொல்றேன். என்ன பாப்பா? புத்திசாலி. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீ என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்த ஒரு மனுஷன் கிட்ட உனக்கு குடிக்க டீ வேணுமான்னு கேட்கிற எண்ணம் கூட உனக்கு தோணல பத்தியா? ஐயோ சாரி, நான் டீ கொண்டு வரேன். இதான் உன் பிரச்சனையே, எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்தணும். டீ போட்டு நான் கொண்டு வரேம்மா. இந்தாம்மா, இதை எடுத்துட்டு போ. போ. நீ யாரை பார்த்து பயப்படுற அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு தெரியும். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற பயம் தான் உனக்குள்ள இருக்கு. முதல்ல அதை தூக்கி ஏறி. என்ன பத்தி நினைச்சு நான் இப்ப கவலைப்படுறதே கிடையாது. அப்படின்னா நீ என்னை பத்தி நினைக்கிறியா என்ன? என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன். சித்ரா இங்க வந்துட்டு போனா. ஓ, அதான் விஷயமா? எதிர்பார்க்காம சில சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்போ எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு அதை மாத்தணும்னு சொல்லி அவ ஆசைப்படுறான். அவ சம்மந்தப்பட்ட என்னோட முடிவை தான் நான் ஏற்கனவே அவகிட்ட சொல்லிட்டேனே. தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு ஆள் சொல்லும் போது அது திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனா இது ஒன்று ஓட்டப்பந்தய போட்டி இல்லைல்ல, இது வாழ்க்கையாச்சு. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போய் மறுபடியும் ஓட ஆரம்பிக்க முடியாது இல்லையா? இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து தான் ஓடணும். இதுக்கப்புறம் அது மட்டும் தான் நடக்கும். இது யாருக்கு? சிவபிரசாத் அங்கிளுக்கு. அவர் எவ்வளோ திங்ஸ் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? ஒரு டீயாவது போட்டு கொடுக்கணும்ல. வேண்டாம். அதை எதுக்குடா நீ சொல்ற? நம்மளுக்கு எதுக்காக அந்த ஆள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்? நம்ம அம்மா வாங்கிப்பாங்கல்ல. அம்மா கையில சுத்தமா பணம் இல்லவே இல்லடா. இருக்கிறப்ப வாங்கிட்டா போதும், அந்த ஆளுக்குலாம் டீ கொடுக்க வேண்டாம். தேவினு பேசாம இரு. அம்மா சொல்லி தான் நான் டீ போடுறேன். என்னோட பென்சில் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு நீ இந்த வேலையை பண்ணா போதும். உன்னோட பென்சிலை நான் எடுக்கவே இல்லையே. நீதான் எடுத்த. இப்ப எனக்கு அந்த பென்சில் வேணும். நீ அந்த ரூம்குள்ள போய் பாரு. அந்த ரூம் ஃபுல்லா தேடிட்டேன். நீதான் எங்கேயும் என் பென்சிலை ஒளிச்சு வச்சிருக்க. நான் எடுக்கலடா. இப்பெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னோட பென்சில் வேணும். வா வந்து எடுத்தா. பால் பொங்கிடும்டா. என்னோட பென்சிலை மட்டும் நீ எடுத்து கொடுக்கலனா நான் அந்த பாலை கொட்டிடுவேன். எடுத்து தரியா என்ன? இப்ப டீ ரெடி ஆயிடும்டா. அப்புறம் வந்து எடுத்து தரேன். நான் கொண்டு போய் ஊத்திடுவேன். பொறுமையா இரு. அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் வந்து எடுத்து தரேன். நான் வர்றதுக்குள்ள இந்த ஸ்டவ்வை நீ தான் ஆஃப் பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.